தூத்துக்குடியில் குடும்ப தகராறை விசாரிக்க சென்ற காவல் உதவி ஆய்வாளர் புகார்தாரர்களையே தாக்கிய சம்பவம் சலசலப்பை ஏற்படுத்தியது. தூத்துக்குடி போல்டன்புரத்தைச் சேர்ந்த வேல்ராஜாவின் மகன்கள் பாலா மற்றும் முனீஸ்வரன். இதில் பாலா திமுக உறுப்பினராக உள்ளார். வேல்ராஜா குடும்பத்தில் ஏற்பட்ட தகராறில் முனீஸ்வரன் தாக்கப்பட்டு இரத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பாலா அளித்த தகவலின் பேரில் அங்கு வந்த காவல் உதவி ஆய்வாளர் காவு ராஜா முறையாக விசாரிக்காமல் முனீஸ்வரனையும் புகாரளித்த பாலாவையும் தாக்கியுள்ளார். இதனால் தன் மீது புகார் எழுமோ என்ற அச்சத்தில் எஸ்ஐ காவு ராஜா தன்னை சகோதரர்கள் தாக்கியதாக கூறி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. காவல்துறை அதிகாரி காவுராஜன் அவர்கள் என் குடும்பத்தால் மதியமே நாங்கள் கம்ப்ளைண்ட் செய்தோம். அதற்கு சமரசம் பேசிவிட்டு நான் இந்த ஏரியாவே கிடையாது, நான் காலி பண்ணி வெளியே போயிட்டேன். என் தம்பி கேட்டதுக்கு என தகப்பனும் என தந்தையும் தங்கை 4 பேரும் சேர்ந்து அடித்து மண்டையை உடைத்து விட்டார்கள். இதமாக காவல் கம்ப்ளைண்ட் செஞ்சதுக்கு தேடி வந்தவர்கள் காவல்துறை முன்பே என தந்தை தாக்கினார். இதற்கு உடந்தையாக திரு காவுராஜன் அவர்கள் என்னை அடித்து என் சட்டையை கிழித்து விட்டார்கள்.